உள்ள திருடர்கள் பெண்களை துன்புறுத்திவிடக் கூடாது என்றார். இவ்வாறு கேசவனால் கட்டளையிடப்பட்ட பப்ரு இன்னும் மது போதை தெளியாமல் இருந்தாலும் தன் உறவினர்களின் படுகொலையால் துக்கத்துடன் புறப்பட்டுச் சென்றான். விலங்குகளை பிடிக்க ஒரு இயந்திரத்தில் இரும்பை கட்டி வைத்திருந்தான் ஒரு வேட்டைக்காரன். யாதவ வீரனான பப்ரு தனியாக சென்று கொண்டிருந்தபோது அந்த இரும்பு திடீரென இவன் மீது விழுந்து கேசவனின் கண்முன்னே உயிரை பறித்துவிட்டது. பிராமணர்களின் சாபம் அவனையும் கொன்றது. இவ்வாறு இறந்துவிட்ட பப்ருவை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் சோர்வடைந்து விடாமல் பலராமரை பார்த்து, ராமா, நான் இப்பொழுதே சென்று ஸ்திரீகளை அரசரிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன். நீர் இந்த இடத்திலேயே என்னை எதிர்பார்த்து கொண்டிரும் என்று சொல்லிவிட்டு துவாரகா நகரம் நோக்கி விரைந்தார். துவாரகையை அடைந்த வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ணர் தன் தந்தை வசுதேவரை பார்த்து, நீங்கள் அர்ஜுனன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அதுவரை அனைத்து ஸ்திரீகளையும் ரட்சியுங்கள். பலராமர் வனத்தின் மத்தியில் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது அவரிடம் செல்லப் போகிறேன். யாதவ க்ஷத்ரியர்களின் அழிவு என்னால் பார்க்கப்பட்டது. இவர்கள் இல்லாத இந்த துவாரகை நகரத்தில் நான் மட்டும் இருக்க விருப்பமில்லை. ஆகையால் நான் வனத்தில் இருக்கும் பலராமர் இருக்கும் இடத்திற்கு சென்று தவம் செய்ய போகிறேன். இதை உங்களிடம் தெரிவிக்கவே வந்தேன் என்று சொல்லி பாதத்தை தொட்டு வணங்கிவிட்டு வனம் நோக்கி புறப்பட்டார். அப்போது துவாரகையில் உள்ள அனைத்து பெண்களும் குழந்தைகளும் பெரும் சோகத்தில் கதறி அழுதனர். இவர்களின் அழுகை உரத்த சத்தத்தை கேட்ட கேசவன் திரும்பி வந்து அவர்களை நோக்கி, அர்ஜுனன் இங்கு சீக்கிரத்தில் வந்து விடுவான். உத்தமமானவனான அர்ஜுனன் உங்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பான். இப்படி சமாதானம் சொல்லிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் வனம் சென்று பலராமரை பார்த்தார். யோகத்தில் அமர்ந்திருந்த பலராமரின் வாயிலிருந்து வெண்மையான நிறமுடைய பெரிய நாகம் வெளியேறியது. அதை ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்து கொண்டிருக்கும் போதே 1000 தலைகளுடன் மலை போன்ற சரீரத்தோடு சிவந்த முகத்துடன் வெளிப்பட்ட அந்த நாகம் சரீரத்தை விட்டுவிட்டு பெருங்கடலில் பிரவேசிக்க சமுத்திரராஜன், பல தேவலோக நாகங்கள், பல புனித நதி தேவதைகள் பிரத்யக்ஷமாகி அவரை மரியாதையுடன் வரவேற்றனர். ஜனமேஜயா, கார்கோடகனும் வாசுகியும் தக்ஷகனும் பிருதுஸ்ரவனும் வருணனும் குஞ்சரனும் மிஸ்ரியும் சங்கனும் குமுதனும் புண்டரிகனும் உயரான்மாவான திருதராஷ்டிரனும் ஹ்ராதனும் கிராதனும் சிதிகண்டனும் உக்ரதேஜாசும் சக்கரமந்தன் அதிஷாண்டன் என்ற 2 முதன்மையான நாகர்களும் துர்முகனும் அம்பரிஷனும் மன்னன் வருணனும் எதிர் சென்று அவருக்கு அர்க்கியமும் பாத்தியமும் கொடுத்து பூஜித்தனர். குசலம்